ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு என்னோட புதிய வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ரேங்க் புஷ் தான் கைஸ் சொல்ல போகிறோம். நான் வந்து விஆவில் ஹீரோய்க்கு அடிக்க போனேன். ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அடிக்க முடியல இன்னும். ஆனால் டைமண்ட் 4க்கு அப்புறம் ஹீரோய்க்கு கிடையாது, இன்னொன்று ரேங்க் இருக்குது, டைமண்ட் 5. இதே மாதிரி பிளாட்டினம் 5 வந்து புதுசாக இருக்குது. நான் டைமண்ட் 5 முடிச்சதுக்கப்புறம் தான் ஹீரோய்க்கு போக போகிறேன். ரேங்க் புஷ் தான் நான் பண்ணணும், அது பண்ணால் நான் ஈஸியாக போயிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சோலோ போட்டேன்னா கன்ஃபார்மாக அடுத்த செகண்டே செத்தோன்னா சோலோனா -50 கிட்ட வரும் கைஸ். டுயோ போட்டால் -30 கிட்ட வரும். ஆனால் நம்ம சேஃப் அண்ட் சவுண்டாக ஸ்குவாடில் போனால் கேரக்டர் மாற்றிக்கலாமா வேணாமா அதான் எனக்கும் தெரியலை. சரி டிமிட்ரி வச்சுக்கலாம். பெட்டர் வித் பட்டி இது சும்மா வாங்கிப்போம். நான் முடிக்க போனேன். இந்த ஸ்பின்னு பண்ணால் இது பண்ணும், ஏதாச்சும் கொடுக்கும், அதான் என்னான்னு தெரியவில்லை. இன்னும் 9 ஸ்பின்ஸில் ஏதாச்சும் கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். இதுவாக இருக்கும் தெரியல, இதுவா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி கிராண்ட் ப்ரைஸ் எதுவுமே இல்லை. ஸோ வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், லெவல் 46 நான். எக்ஸ்பீரியன்ஸ் இதுனதுடா இல்லை, இப்போ தானே ஒன்று வந்துச்சு கைஸ். நீங்களே பார்த்தீங்களே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னு என்னமோ வந்துச்சு. வீக் டேஸ் ஃப்ளெக்சிபிள் கேஷுவல் இதை மாற்றிடுவோம். வீக் டேஸ் போட்டு தான் நான் ஆஃப்டர்நூன் தான் எப்போவுமே. கேஷுவல் மோட்ஸ் எது ஓகே. நம்ம இதை விட்டுட்டு மேட்ச்குள்ளே போவோம். அவனாச்சும் இறங்கலான்னு பார்ப்போம். சில ப்ரோ பிளேயர்ஸ்லாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களும் வருவாங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 அமௌண்ட் வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் லிமிட்டடு கைஸ். அதெல்லாம் இதுதான்ப்பா. வேறு புதுசாக வெஹிக்கிள் வேறு வந்துருக்கு, குதிரை. மேட்ச்குள்ளே போயிடுச்சு கைஸ், மேட்ச்குள்ளே போயிடுச்சு. என்னடா மேட்ச்குள்ளே போயிடுச்சு, மேட்ச்குள்ளே போய் சாவடிக்குது. என்னடா இவ்வளோ நேரம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. சரி என்னடா இது, ஐயோ நான் தான் இப்போ பார்த்தா நம்பர் 4லே வரேன். 2 எஸ்விடி, 2 பேரும் எஸ்விடி வச்சுருக்கேன். மேக்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா. டிமிட்ரிலாம் எனக்கு வேணாம். ப்ளீஸா தாச்சியாவே வச்சுப்போம். ஐயோ பெட்டு இது எதுவுமே இல்லை காய்ஸ். போச்சுடா செய் கருமம் பிடிச்சது. எவன்டா அது பேசிக்கிட்டே இருக்குது, மியூட் பண்ணிடுவோம். ஓகே சவுண்ட் வச்சுப்போம். ஓகே எங்கே பீக்கும் ரிவர்ஸ் சைடும் வேணாம். ஏன்னா அங்கே இருந்தால் அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, எங்கேடா அது, அங்கே தான் கைஸ் இறங்குறேன் பைத்தியங்காரா. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குல்ல போட்டால் அங்கே தான் இறங்குவாங்க. அந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய அனிமீஸ் இருப்பாங்க. நிறையா இல்லை, கிளாக் டவரும் பீக்கும், ஃபேக்ட்ரியும் இந்த இடமும் ரேஸ் வச்சா இதுதாங்க ஜெயிக்கும். இந்த இடத்துல அத்தனை எனிமீஸ் இருக்கும். சாரி கைஸ், இருப்பாங்க, அத்தனை எனிமீஸ் இருப்பாங்க இந்த இடத்துல. போச்சுடா யாருங்க இப்போ தான் காமிச்சிச்சு. ஸோ லூட்டு தான் கைஸ். ஆனால் இங்கே ஆத்தாடி ஆத்தா, இங்கே MP5 3 கிடைக்கும் போல இருக்கு. நான் ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, எனிமின்ட்டு நீ எனிமி பக்கத்தில் இருக்காங்க. என்னங்கடா வந்தது நாங்கள் கைஸ் எக்ஸாம் இது ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்களா.
இது வந்து டெலபோர்ட் பண்ணுறது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் கூட பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். MP40 ஓகே. இனிமே வேண்டாம். என்ன வச்சுருக்கோம் தெரியும். நம்ம எக்ஸாமிட் எடுத்து ஓடிப்போம். போச்சுடா. டெஸ்ட்ல செத்துருப்பேன். போச்சுடா, செத்துட்டேன்டா. ICM அதுதான் நெக்ஸ்ட் டீம் லெவல் இருக்கு. ரோஹித் சர்ம் நேரா ஆத்தாடி என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அப்சர்வேட்டரியில கிரேவியார் பக்கத்துல இருக்கான்டா. ஓய் அவ்வளோதான்டா. அது செத்துட்டாங்க. எம்மனிச்சவன் தானே வச்சுருக்கான். இங்கெல்லாம் வேணாண்டா. வேணாம். என்னடா பண்ணிட்டு இருக்கான்? காசை கலெக்ட் பண்றா. 400 ரூபா ஆச்சு வரும். டீம் லெவல் இருக்குல்ல சொன்னாப்ல. வாங்க நம்மளும் அசை வெற்றிலாம். ஐயோ எங்கே இருக்கான் பாருங்க கைஸ். அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் பாருங்க. ப்ளீஸா பீமா சக்தி இல்லை புரியல. ஏன் பீமா சக்திக்கு வந்த தெரியும் கைஸ் இப்படி நடக்கும்ண்டு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி போகணும். ஸோ மற்றவங்களாம் 300 மீட்டரில் இருக்காங்க. என்னடா இன்னொருத்தவங்க லேனுன்னு ஒருத்தவங்க அவனும் அங்கே தான் கைஸ் இருக்கான். ஆனால் எதுக்கு டிவைட் பண்ணிவிட்டான்னு தெரியல. இந்த இடத்துல எனிமி இருந்தாங்கன்னா இல்லை வாங்க இருந்து நான் செத்துட்டேன்னா நான் ஒரு டவன் காலி. அதான் கன்னே தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மினி யூசியை தான் தராங்க. ICM பபுள் ட்ராப்ஸ் கீழே லோ பண்ணோம். தான் போல போய் நல்லா க்ரோஸ் ஆயிடுச்சுன்னா வேறு என்னாச்சும் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எனிமி வரப்பையும் அடிக்கவே வர முடியும். கன்னே இல்லை இங்கே. எக்ஸாமிட் இருக்கு. எங்கே ஆஷ்னல் ஓப்பனில் இருக்கு. நான் என்னடா பண்ணிருக்கேன்? ஐயோ கிரேவியார்டில் இருக்கேன் கைஸ். கிரேவியார்டில் இருக்கேன் நான். ஸோ எங்க கார்டு இருக்கு. லேன் செத்தான். அவன் ஆஃப்லைன் பிளேயருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் ரிவைவ் பண்ணிடலாம். இருடா நீ செத்து முனினா சவுடி எடுத்துக்கலாம். ரிவைவே பண்ண முடியாது தம்பே. இங்கே தான்டா இருக்கு. 160 மீட்டரில் தான் இருக்கு. MP5 அப்படிதான் P90 இருக்கு. எதுக்கு என்னடா அது? நான் ஒரு டேமேஜ் கூட வாங்க மாட்டேன். இப்போ வாங்கிடுவேன். நான் வாங்கிட்டேன். ஓடு 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 ஓடு. டீமேட்டிக்கிட்ட போவோம் நம்ம. வாங்க போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவனும் ஆஃப்லைன் மீட்டானா இல்லை என்ன? ஃபர்ஸ்ட்ல எனிமியாடா? டேமேஜ் கொடுத்துட்டேன்டா. கைஸ் நாக்கு செத்து போடா. செத்துட்டான். எக்ஸாமிட் வச்சு நான் நல்லா தான் ஆடுவேன். இந்த சைலன்சர் வச்சுச்சு ஜஸ்ட்ல நான் இருக்கேன்னு பயந்துட்டான். எஸ்கேஸ்
எஸ்கேஎஸ் இருக்கும்போது கவலையே கிடையாது கைஸ். ஏன்னா எஸ்கேஎஸ் லாங் ரேஞ்சு அண்ட் P90 இஸ் எ ஷார்ட் ரேஞ்சு. ஸோ கைஸ் இதோ பார்ட் 2 நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை ஆளில் போடுங்க. ஸோ தேங்க்யூ.